கரூர் அருகே காவிரி ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட மணல் லாரிகளை மற்றும் ஜேசிபியை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் நெரூர் அடுத்துள்ள மல்லம்பாளையம் காவிரி ஆற்றில் சட்டவிரோத மணல் திருட்டில் ஈடுபட்டதாக 5க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் மற்றும் 5 ஹிட்டாச்சி வாகனங்களை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று சிறைப்பிடித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், கரூர் மாவட்டம் நெரூர் அருகே காவிரி ஆற்றில் அரசு பெர்மிட் செய்த குவாரி போல செயல்படுகிறது என்றும், இந்த இடம் மட்டுமின்றி மேலும் 3 இடங்களில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், தினம்தோறும் 2 முதல் 3 கோடி வரை இதிலிருந்து வெளியே செல்கிறது என்றும், பலமுறை காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைவரிடமும் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் அனைத்து துறை அதிகாரிகள் உதவியுடன் தான் மணல் கொள்ளை நடக்கிறது என்றும், காவல்துறை தினமும் எத்தனை மணல் லாரிகள் செல்கிறது என்பதை குறித்து வைத்துக் கொண்டு கமிஷன் பெறுகின்றனர் என்றும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். பகல் இரவுன்னு கணக்கே கிடையாது. அரசாங்க ரீச்சை விட மோசமாக ஓடிக்கிட்டு இருக்குது. 5 கிட்டாச்சி 220 கிட்டாச்சி 5 கிட்டாச்சி இப்போ பிடிச்சிருக்கிறோம். 5 லாரி. இது கவர்மெண்ட் பர்மிட்டு குவாரி மாதிரி சண்டிங் அடித்து இங்கே அள்ளி கொண்டு போய் அங்கே கொட்டுறாங்க. அங்கேருந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இது இல்லாமல் இந்த இடம் இல்லாமல் இன்னும் 3 இடம், மொத்தம் 4 இடத்துல கோடி கோடியாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும். ஒரு நாளைக்கு மினிமமாக 2லேருந்து 3 கோடி ரூபாய்க்கான மணல் வெளியில் போகுது. இதை பல தடவை காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் எல்லாத்துக்கிட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் எதையுமே கண்டுக்கல. இது கிட்டத்தட்ட இப்போ மணல் அள்ளிக்கிறது ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த ஒரு ரீச்சில் மட்டும் 2 லிங்க் பண்ணிட்டாங்க. ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடந்த 1 வருஷமாக இந்த வேலை நடக்குது. காவல்துறைக்கு தெரியாமல், அதிகாரிகளுக்கு தெரியாமல் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்க எல்லாருமே, காவல்துறையும் அதிகாரிகளோட துணையோடு தான் வருவாய்த்துறை, காவல்துறை, வனத்துறை இடம் இருக்குது. அதில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு தனி சட்டம் நடக்குது, அரசாங்கம் நடக்குதுங்க கரூர் மாவட்டத்தில். யாரும் எதையும் கேட்கறது கிடையாது. இரவு பகல் பாராமல் மணல் கொள்ளை நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு இப்போ ஐஜிக்கு ஃபோன் பண்ணிக்கிறோம், கலெக்டர் ஃபோன் பண்ண மீட்டிங்கில் இருக்கிறவன்ட்டார், பிஏ சொல்லிட்டாங்க, எஸ்பி ஃபோன் பண்ண மீட்டிங்கில் இருக்கிறவன்ட்டார். இப்போ ஐஜி சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறோம். அதனால் இதை தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரிகளுக்கும் துப்பு இல்லை. ஓனாக தட்டி வச்சோம்னா தட்டி உடனே எடுங்கிற அதிகாரிகள் மணல் லாரிக்கு காவல் மணல் குறிச்சிக்கிறாங்க. நோட் போட்டு குறித்து மொத்தமாக எத்தனை வண்டி போகுதோ டெய்லி அதுக்கான கமிஷன் வாங்குறதுக்கு தான் இருக்காங்க காவல்துறை.